இவ்வளவு நாள் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சதுக்கு என்னை மன்னிச்சிருங்க மேடம். செழியன் தான் எனக்கு எல்லாமே. இந்த வீட்டுக்கு நான் காயத்ரியா வந்ததுக்கு காரணம் உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஆசைப்பட்டு, உங்களோட சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டுலாம் இல்ல. சின்ன வயசுலயே செழியன எனக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு நீங்க எல்லாரும் முடிவெடுத்து என் மனசுல ஆழமா பதிய வச்சிட்டீங்க. அதுல இருந்தே செழியன் தான் என் புருஷன்னு நினைச்சு மனசளவுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க அப்பா ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் 2 தடவை உங்க வீட்டுக்கு கல்யாண விஷயம் பேசுறதுக்கு வந்தாரு. ஆனா அவரை அவமானப்படுத்தி எங்க அப்பாவை நீங்க திருப்பி அனுப்பிட்டீங்க. அதனாலதான் காயத்ரிங்கிற என் பேரை மாத்தி உங்க வீட்ல வேலைக்கு வந்து சேர்ந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா உங்க மனசுல இடம் பிடிச்சு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலான்னு இருந்தேன். ஆனா அதுக்கான சூழ்நிலை கடைசி வரைக்கும் வரவே இல்லை. நான் சொல்றத உங்களால ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்ட உண்மையை மறைச்சது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் கிளம்புறேன். காயத்ரி, இல்ல சார், மேடம்க்கு என் மேல இருக்கிற கோபம் குறைஞ்சு எப்போ அவங்களாவே என்ன மருமகளா ஏத்துக்கிறாங்களோ அப்ப நான் திரும்பி வரேன். ஒருவேளை கடைசி வரைக்கும் அத்தைக்கு என் மேல கோபம் குறையலனா கூட பரவாயில்ல. ராதா எப்படி கடைசி வரைக்கும் கிருஷ்ணனையே மனசுல நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தாலோ அதே மாதிரி உங்க ஞாபகமாவே நான் கடைசி வரைக்கும் தனியாவே வாழ்ந்துக்கிறேன் சார். நான் வரேன். ஒரு நிமிஷம். நீங்க பாட்டுக்கு கல்யாண பொண்ணை கூட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. இத்தனை வருஷத்துல என் பையன் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினதில்ல. அப்படிப்பட்ட என் புள்ள நான் இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் வாழ்ந்தா காயத்ரியோட தான் வாழ்வேன், இல்லனா எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையே வேண்டான்னு சொல்றான். நீ என்னமோ பெரிய மனுஷி மாதிரி நாங்க என்னைக்கு உன்னை மன்னிச்சு மருமகளை ஏத்துக்கிறோமோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன், இல்லனா கடைசி வரைக்கும் ஓ நினைப்பாவே வாழ்ந்துருவேன்னு நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போற. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் என்னோட கௌரவமும் அந்தஸ்தும் தான் முக்கியம்னு உங்களை நான் பிரிச்சு வச்சா அதை விட ஒரு தப்பான முடிவு வேற என்ன இருக்கு? கௌரவத்தை பார்த்த எனக்கு என் கௌரவத்தை காப்பாத்தினவங்களை பாத்துக்க தெரியல. அந்தஸ்த பார்த்த எனக்கு அந்த அந்தஸ்து எனக்கு இருக்க காரணமானவங்களை மதிக்க தெரியல. அன்னைக்கு மாணிக்க அண்ணா மட்டும் பழிய ஏத்துக்கலனா
நாங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருந்திருக்கவே மாட்டோம். ம். காயத்ரி, நீ அன்னைக்கு அந்த பழியை ஏத்துக்கலனா நான் நான் இன்னைக்கு ஜெயில இருந்திருப்பேன். என்னோட பலமே நீங்க தாங்கிறத நான் நான் ஏன் யோசிக்க தவறுன? பணம் என் கண்ணை மறைச்சிருச்சா இல்ல கௌரவம் என்னோட கண்ணை மறைச்சிருச்சான்னு எனக்கே தெரியல. உங்க குடும்பம் பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் ஈடா ஈடா இனிமே என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா. உன் நல்ல மனசு எங்களுக்கு தெரியும். உங்க மனசு யாருக்குன்னு வரும்? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் எனக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு எல்லாத்தையும் மறைச்சே வாழ்ந்துட்டீங்க. அண்ணே, உங்களை நான் சம்மந்தியை அடையறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க பொண்ணு கலைவாணிய நீங்க கூட்டிட்டு போங்க. ஆனா ஆனா ஏன் மருமக காயத்ரியை நீங்க எப்படி கூட்டிட்டு போவீங்க?